ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் மாணவர்களுடைய இலவச லேப்டாப் யோஜனா திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அதுக்குண்டான தகுதிகள் என்ன, ஆவணங்கள் என்னென்ன வேணும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஒரு மாணவர் ஒரு மடிக்கணினி அப்படின்ற இந்த திட்டம் மத்திய அரசால், அதாவது மத்திய அரசின் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடி மூலம் நிர்வகிக்கப்படும் ஒரு திட்டமாக இருக்குது. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவுகளை சேர்ந்த மாணவர்களுக்கு, குறிப்பாக தொழில்துறை, அதாவது தொழில்முறை, இளங்கலை அல்லது உயர்நிலை படிப்புகளை தொடரும் மாணவர்கள் இலவசமாக மடிக்கணினிகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்தங்கிய மாணவர்களுக்கு லேப்டாப் உள்ளிட்ட டிஜிட்டல் கற்றல் கருவிகளை உறுதி செய்வது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஐசிடி மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் உள்ள மாணவர்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாணவர் ஒரு லேப்டாப் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு உரிய நிதியை பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகள் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உயர்நிலை பள்ளிகள், இளங்கலை கல்லூரிகள், டிப்ளமோ படிப்புகள் அல்லது தொழில்முறை திட்டங்கள் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வருமான வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா, விண்ணப்பதாரர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலம் அல்லது அதிகாரத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதிகபட்சமாக ஆண்டு வருமானம், குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் ஒரு மாணவர் ஒரு லேப்டாப் திட்டத்தை செயல்படுத்தும் மாநிலத்தில் நிரந்தர குடியிருப்பாளர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, எந்த மாநிலத்தில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாநிலத்தில் நிரந்தரமாக நீங்கள் வசிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கூடுதல் நிபந்தனைகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி பிரிவுகளை சேர்ந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு அரசு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே லேப்டாப் வாங்கியிருக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா இதில் அப்ளை பண்ண முடியாது. அவங்க பார்த்திங்கனாக்கா தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய கல்வி சான்றிதழ், அதாவது எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கினுடைய ஜெராக்ஸ் காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அடுத்து உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம், அதாவது இன்கம் சர்டிஃபிகேட், இது எல்லாமே தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் என 2 வழிகளில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்படின்னாக்கா மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்துக்கு சென்று விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் படிக்கும் கல்லூரி அல்லது கல்வி நிறுவனங்களில் இது பற்றி நீங்கள் கேட்டறிஞ்சு, ஸோ அந்த கல்வி நிறுவனங்கள் வாயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசை பொறுத்த மட்டும் இந்த திட்டத்தை நிறுத்திவிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு திட்டம் என்பதால் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த இணைய பக்கத்துக்கு சென்று கூடுதல் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.